You can now make online payments to Daruniyagala Pradesh Sabha via GovPay. 2018 இன்னில 19ஆம் இலக்க தேசிய கணக்காய்வு சட்டத்துக்கான உத்தேச திருத்தம். இந்த சட்டமூலத்தை பற்றி நாங்கள் இங்கே பேசும்போது 2 குறைநிறைவு மதிப்பீட்டுக்காக நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த குறைநிறைவு மதிப்பீட்டுக்காக பண ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. 1500 மில்லியன் ரூபாவை இந்த ஊன போஷாக்குடைய கர்ப்பிணி தாய்மார்களுடைய உடல் வளர்ச்சிக்கு, அவர்களுடைய போஷாக்கான உணவுகளை பெற்றுக்கொள்வதற்காக உணவு பொதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் ஒதுக்கீடு செய்வதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த முன்மொழிவுகளை பற்றி பேசும்போது நான் இப்போ இந்த சில தகவல்களை நான் கொண்டு வந்திருந்தேன். அந்த சில தகவல்களையும் நான் முன்வைப்பதற்கு நான் நினைக்கின்றேன். இலங்கையை பார்த்தோமென்றால் இந்த நாட்டில் பிறக்கின்ற குழந்தைகளின் நாங்கள் ஊன போஷாக்குடைய தன்மையை நாங்கள் நிறைய பார்க்கின்றோம். 2020ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரையும் குறைந்த எடையுடைய, அதாவது பிறப்பில் எடை குறைவாக பிறக்கின்ற 117.1 ஆன அளவான குழந்தைகள் பிறக்கின்றார்கள். இந்த பிறக்கின்ற சிசுக்களின் 100 பேரை எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் 17 பேர் எடை குறைவாக பிறப்பதாக இருந்தால், அதே போல அந்த உலர்ந்த சருமத்துடன் மெலிந்த உடலுடன், அது மட்டுமல்லாமல் அந்த அவர்கள் உடல் வளர்ச்சியில் குன்றுதலாக குறைந்த உடல் வளர்ச்சியுடன் அவர்கள் பிறப்பதன் போல அவ்வாறான குழந்தைகளை கையில் ஏந்தி கொண்டு இந்த தாய்மார்கள் எவ்வாறு அவர்களுடைய எதிர்காலத்தை நோக்குவார்கள்? நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறான நிலையில் இருக்கும்போது இந்த உடல் குன்றுதல் 110%, மெலிந்த உடலுடன் காணப்படுவது 110%, அந்த பிறப்பு எடை குறைவாக 117 என்ற வகையிலும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதிலேயும் முக்கியமாக கூற வேண்டுவது, கிராமிய புறங்களிலும் தோட்டங்களிலும் நகரப்புறங்களிலும் வெவ்வேறாக எடுத்து பார்க்கும்போது இந்த எடை குறைவாக பிறக்கின்ற குழந்தைகள், சிசுக்கள் எங்கே அதிகமாக இருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது இந்த தோட்டப்புறங்களிலேயே அந்த எடை குறைவாக பிறக்கின்ற குழந்தைகள் அதிகமாக இருக்கின்றார்கள். அடுத்து கிராமிய புறங்களிலும் கொஞ்சம் நாங்கள் பார்க்கின்றோம். சற்றளவு முன்னேற்றம் அல்லது சற்றளவு இந்த சுகாதார அபிவிருத்தியின் காரணமாக நகரப்புறங்களில் வாழ்கின்ற மக்களிடம் இந்த எடை குறைவாக பிறக்கின்ற தன்மை மிக சிறிதளவு குறைவாக காணப்படுகின்றது. எனினும் இவ்வாறான நிலை பார்க்கும்போது இரத்த சோகைக்கு உள்ளாகியவர்களாகவும், அதே போல ஏனைய ஒவ்வொரு நாளாந்தம் மக்களுக்கு தேவைப்படுகின்ற உணவுகளில் அந்த புரோட்டீன் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத மக்களாகவும் இலங்கையில் மக்களின் 50% பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை சுற்றுப்புறமும் கடலாக இருந்த போதிலும் அந்த கடலில் இருக்கின்ற மீன்களை அருந்துவதற்கு அவர்களுக்கு முடியுமான அளவு இந்த நாட்டில் அந்த பொருளாதார நிலை இல்லாததன் காரணத்தால அவர்களுக்கு போஷாக்குடனான உணவை உள்வாங்குவதற்கு மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள். தனித்தலைமைத்துவ குடும்பங்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், அது மட்டுமில்லாமல் நாங்கள் பார்க்கின்றோம் என்றால் இந்த தோட்டங்களில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் யுத்தத்துக்கு பிறகு காலத்தில், அதாவது கோவிடுக்கு பிறகான காலத்தில் இவ்வாறான நிலைகளில் பார்க்கும்போது இந்த நிலை மேலதிகமாக மோசமான தன்மைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றதே தவிர இந்த அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகளின் மூலமாகவோ அவர்கள் வழங்கப்படுகின்ற இந்த ஆரோக்கியமான போஷாக்கு பொதிகளை வழங்கிய போதிலும், நிவாரணங்கள் வழங்கிய போதிலும் இந்த மக்களுக்கான ஒட்டுமொத்த சலுகைகளை வழங்கப்பட்டு அவர்கள் அவ்வாறான நிலைக்கு எடுக்கப்படவில்லை. ஆகவே தான் நான் சொல்கின்றேன், இந்த வழங்கப்படுகின்ற இப்போது நாங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்ற குறைநிரப்பு மதிப்பீட்டு குறித்த விடயங்கள் தொடர்பாக இந்த நாங்கள் 1500 மில்லியன் ரூபாவை இது ஒதுக்கீடு செய்வதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், கடந்த ஏப்ரல் மாதத்தில் புத்தாண்டு காலத்தில்
மக்களுக்கான இந்த அஸ்வசும திட்டத்தின் நிவாரணம் பெறுகின்றவர்களுக்கு போஷாக்கான உணவுகளை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த பண்டிகை காலத்தில் அவர்களுக்கான உணவு பொதிகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆயினும் அது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலம் என்றபடியால் அதை ஒத்திவைப்பதற்கு அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டது. அதாவது தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டவாறு அது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலம் என்ற வகையில் அந்த நேரத்தில் வழங்க வேண்டாம் என்றதை கூறி அதை ஒத்திவைக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த நிதி அவ்வாறே இருக்கப்பட்டது. ஆகவே தான் அந்த மிகுதியான அந்த நிதியை தான் நாங்கள் இப்போது இந்த ஊன போஷாக்குடைய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். முன்னைய காலத்திலாக இருந்தால் இவ்வாறாக மிகுதியாகின்ற நிதிகளை அந்த அரசியல்வாதிகளுடைய சுகபோக வாழ்வுக்காக, முக்கியமாக ஜனாதிபதி அவர்களுடைய சுகபோக வாழ்வுக்காக பயன்படுத்திய போதிலும் நாங்கள் இப்போ சொல்கின்றோம், எங்களுடைய அரசாங்கம் எப்போதுமே மக்கள் நலனுக்காகத்தான் இந்த அவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்கும். ஆகவே நாங்கள் முன்மொழிந்திருந்தோம், எங்கள் அமைச்சு மகளிர் சிறுவர் அமைச்சினூடாக இந்த நாட்டில் வாழ்கின்ற அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கர்ப்பிணி காலத்தில் 6 மாதங்களுக்கும் அதற்கு பிறகு பாலூட்டும் காலத்தில் இன்னும் 4 மாதங்களாகவும் 10 மாதங்களுக்கு இவ்வாறான வழங்குகின்ற வேலை திட்டத்தின் ஊடாகவே எதிர்வரும் நத்தார் காலத்தில் 5000 ரூபாவான ஒரு கொடுப்பனமாக இதை நாங்கள் மேலதிகமாக ஒரு பங்கு கொடுப்போம் என்பதற்காகத்தான் நாங்கள் முன்மொழிந்திருந்தோம். ஜனாதிபதி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த கேபினெட் மூலமாக இதை அனுமதிக்கப்பட்டு இந்த நிதியுதவியை அவ்வேளையில் ஒதுக்கப்பட்ட அந்த நிதியை நாங்கள் எங்கள் சிறுவர் மகளிர் அமைச்சினூடாக மகளிர் அமைச்சினூடாக இவ்வாறு நாங்கள் இந்த பயனாளிகள் நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் பார்க்கின்றோம் 1,60,200 பயனாளிகளை தெரிவு செய்து அவர்களுக்கு வழங்குவதற்கான 5000 ரூபாவாக உணவு பொதியாக வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றை தான் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இலங்கையில் இப்போது பார்க்கும்போது 2,80,000 கிட்டத்தட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கின்றார்கள். அவர்களிலும் ஊன போஷாக்குடைய தன்மையில் இருக்கின்ற தாய்மார்களை முக்கியமாக தெரிவு செய்து பயனாளிகளாக நாங்கள் இந்த உணவு பொதியை வழங்குவதற்கு வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம்.